வணக்கம் மொட்டைப்பட்ட நேர்களே. பெங்கல் புயல் நிறைய பேருக்கு கஷ்டம்தான், ட்ரபிள் கொடுத்துட்டு போயிருக்கு. இருந்தாலும் நம்ம நேர்கள் எல்லாம் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அதை பற்றி தான் வீடியோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம். டீட்டெயிலாக வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கொஞ்சம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நிறைய நீங்கள் என்கரேஜ் பண்ணால் தான் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ ப்ளீஸ், சரி வீடியோக்குள்ளே போகலாம். பெங்கல் புயல் கடந்த 2023 டிசம்பர் 1 மற்றும் 2, 3 இந்த டேட்டில் வந்து மிக்ஜாம் புயல். அது வந்து நம்ம சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செம்மையாக ஒரு வழி பண்ணிடுச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த தாக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இருந்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் இன்னும் நிறைய பேர் குறையவே இல்லை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயல் இது வந்து நவம்பர் 30 வந்து நம்ம சென்னைக்கு வந்து பெருசாக அட்டாக் இல்லை அப்படின்னாலும், சென்னை அடுத்து இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, அப்படி பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டப் ஒரு வழி பண்ணிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து உள் மாவட்டங்கள் எப்போவுமே வந்து பெருசாக புயல் தாக்கத்துக்கு ஆளாகாது. ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெஞ்சல் புயல் வந்து உள் மாவட்டங்களையும் விட்டு வைக்கல. காற்று பெருசாக அடிக்கலைனாலும் மழை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர்லாம் வந்து ஒரே நாளில் மழை கொடுத்துருக்குது. சொல்லி தான் ஆகணும். ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறது இந்த வீடியோவில். ஃபஸ்ட் வந்து நம்ம சென்னையை பார்த்தல. ஏன்னா எல்லாமே என்னப்பா சென்னை கொஞ்சம் தலைமாறிங்க, கேபிட்டல் சிட்டியில். ஸோ ஒரு மனுஷனோட பாடியில் வந்து கையில் கட்டானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி பிடிச்சிப்பா, ஃபஸ்ட்டு தலையில் இருக்க அந்த தையல் போடலாம், அப்புறம் கையில் போடலான்வாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு சென்னையை பார்த்துடலாம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சல் புயலால் அதிகபட்ச காற்று வந்து பெருசாக இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 40 கிலோமீட்டர் வேகம் கூட இல்லாத காற்று தான் இருந்தது. அடுத்ததாக வந்து மழை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கமில் பதிவாச்சுன்னு சொன்னாங்க. மீதி எல்லாத்துலேயும் 10, 8, 7 இந்த மாதிரி தான் வந்து மழை தாக்கம். ஆனால் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆரம்பித்து, மினிஸ்டர் ஆரம்பித்து, இன்னும் அந்த ஜிங்சகா டிவி எல்லாம் இருப்பாங்களா அவங்க ஆரம்பித்து, அப்படி ரொம்ப என்னமோ பார்த்திங்களா மழை வந்து ஒன்று போயிடுச்சு, எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு. எப்பா சாமி, சென்னையில் இந்த பெஞ்சல் புயலால் மழையே கிடையாது. போன மாதம் அந்த ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் ஒன்று இந்த மாதிரி வந்து பார்த்திங்களா, அந்த சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது கொடுத்த மழையை கூட இது கொடுக்கல. அதுவே வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் கிட்ட அந்த மழை கொடுத்தது. இது வந்து அது கூட கொடுக்கல. அதான் சொல்லி ஆகணும், சென்னைக்கு வந்து மழையே கிடையாது. எவனாவது வந்து பற்றியா பெஞ்சல் புயல் சென்னைக்கு இப்படி பயங்கரம் அப்படின்னா அவனை எதாவது வேணாலும் அடிங்க, நான் சொல்கிறேன்னே சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஸோ அதில் வந்து இந்த பெஞ்சல் புயல் வந்து சென்னைக்கு எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்தல, எந்த வித மழையும் கொடுக்கல. இதுதான் உண்மை, சரிங்களா? சும்மா நான் ஃபோட்டோ ஷூட் வேணுன்னா ஒரு 2 பேர் வந்து நாங்கள் நல்லா இருந்துட்டு நல்லா காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் காமெடியாக இருக்குது. சினிமா அந்த ஆதித்யா டிவி, சிரிப்பொலி டிவியில் போடுற காமெடி மாதிரி இருக்குது. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. சென்னையில் வந்து மழையே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, அடுத்ததாக வேறு எங்கெல்லாம் தான் வந்து இந்த பெஞ்சல் புயலோட மழையின் தாக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லப்போனால் பாண்டிச்சேரி, கடலூர், இது 2 தான் வந்து கடல்லேருந்து என்ட்ரு ஆகும்போது அட்டாக் பண்ண இடம். சொல்லப்போனால் வந்து பாண்டிச்சேரி தென் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய விழுப்புரம், செங்கல்பட்டு இப்படி வர வேண்டியது வந்து கொஞ்சம் அந்த சைடில் இருக்கக்கூடிய கடலூரை லைட்டாக ஒரு டர்ன் போட்டு அட்டாக் ஆச்சு. ஆக்சுவலாக இதில் வந்து தஞ்சாவூர் மிஸ்ஸிங். ஏன்னா தஞ்சாவூருக்கெல்லாம் கூட ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது, செங்கல்பட்டு, சென்னை உட்பட, சரிங்களா? இந்த சைடில் எப்படினாலும் வரலன்னு இது வந்து ரொம்ப போக்கு காட்டுச்சு அப்படி தான் சொல்லலாம். ஐஎம்டி டிபார்ட்மெண்ட்டை இந்த புயல் வந்து ரொம்ப போக்கு காட்டுச்சு. முதல்ல வந்து புயலாக உருவாமல் சந்தேகம் இருந்து, அப்புறம் புயல்னாங்க, அப்புறம் புயலே ஆகாது, இது அங்கேயே வீக் ஆகிடும்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய போக்கு காட்டி கரையை கடந்தால் வந்து எப்போவுமே வந்து எந்த புயலும் மேக்ஸிமம் வந்து கரையை தொட்டுதுன்னா வந்து அந்த ட்விஸ்டர் அது போயிட்டே இருக்கும். ஏன்னா வந்து மரங்கள், மலை இந்த மாதிரி எல்லாம் டச் ஆகும்போது போய்டும். கடலில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், கரையை கடந்தால் வேகமாக பாஸ் ஆகிடும். இது வந்து ஜென்ரலாக எல்லா புயலும் அதான் பண்ணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் கடலில் பாதி கரையில் பாதின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி, கடலூர் வந்து வச்சு செஞ்சுது அப்படி தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் வந்து பாண்டிச்சேரியில் 48 சென்டிமீட்டர் ஒன் டேயில் 24 ஹவர்ஸில். கடலூர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த மாதிரி தான் வந்து மழையோட சென்டிமீட்டர். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுது, உள் மாவட்டங்களான அடுத்து இருக்கக்கூடிய விழுப்புரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு ரூட்டாக அப்படி போயிட்டு இன்றைக்கி அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் வந்து அரபிக்கடலில் உள்ளே போய் அதாவது வலுவிழந்த நிலையில் அரபிக்கடல் உள்ளே போயிடுச்சு. ஸோ இதான் வந்து இந்த ஃபெங்கல் புயலோட தாக்கம், அதாவது போன பாதை, இதில் பண்ண வழிகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் தஞ்சாவூர் மற்றும் செங்கல்பட்டெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று வந்தால் இந்த சைடில் செங்கல்பட்டு சென்னை இப்படி வந்திருக்கணும், இல்லை அந்த சைட்லாம் தஞ்சாவூர் சைடில் போயிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பாதிப்பு இல்லை, அப்படி தான் சொல்லணும். இது வந்து அடுத்ததாக அதிகபட்சமாக நான் சொன்ன மாதிரி விழுப்புரம்லேயும் ஆல்மோஸ்ட் வந்து இந்த தாக்கம் அதிகமாக இருந்தது. வந்து நம்ம சொல்ல வேண்டியது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபெஞ்சல் புயல் கடந்து சென்ற பாதை. இதோட ஆக்ஷன்ஸ் என்ன, ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை அடுத்து தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள்லாம், சேலம் ஆல்சோ சரிங்களா. பட்டு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். பேசிக்கலாக அதிகமாக வந்து 3 மாவட்டம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அது சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு தான் சொல்லணும். கடலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து இங்கே தேவை வந்து என்னென்னா, மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு எது இருக்கோ இல்லையோ வந்து ஃபுட்டு ரொம்ப அவங்க கையெல்லாம் பணம் இருக்கும். யாருமே வந்து பணம் இல்லாதவங்களாம் கிடையாது வச்சுக்கலாம், பணம்லாம் இருக்கும். ஆனால் வந்து சமைச்சு சாப்பிடுவோ இல்லை வாங்கி சாப்பிடுவோ, ஹோட்டலோ சமைச்சு சாப்பிட கிச்சனோ எதுவுமே இல்லை. எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தண்ணி அப்படின்றாங்க. ஆடு மாடெல்லாம் அடிச்சிச்சு போச்சு, டிவி, ஃப்ரிட்ஜு எல்லாமே போச்சு, வண்டி போச்சு. ஸோ அதாவது டோட்டலாக ஓவரால் வாழ்வாதார வீடுகளே போச்சு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாருமே வந்து அவஸ்தைப்படுற நிலமை. அப்படிங்கும்போது ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி இதை நான் சொல்கிறேன்னா, இந்த விக்கிரவாண்டி டோல்கேட் நினைக்கிறேன் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது. அங்கே வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாவம் எங்கள் குழந்தைங்களெலாம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஒரு கார்லாம் வந்து சாப்பாடு கேட்குறாங்க. ஏங்க காரணம்லாம் போகுது, கவர்மெண்ட் என்னங்க இப்போ வந்து கவர்மெண்ட் ஒரு வண்டி அனுப்பி அவங்களுக்குலாம் எங்கே சாப்பாடு கொடுக்க முடியல? இவங்கெல்லாம் எங்கேயோ வந்து மலையிலையோ காட்டிலையோ இல்லை எங்கேயோ வந்து ஒரு தீவுலாம் இல்லை, ஒரு டோல்கேட்டில் நின்று சாப்பாடு கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து தலை குனிய வேண்டிய வெக்கக்கேடான ஒரு விஷயம் அது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலமாகவும் இல்லை ஏதாவது இந்த கவர்மெண்ட்டோட வண்டிங்க மூலமாக எப்படினாலும் வந்து இவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டே இருக்கணும். ஆனால் இந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டில் அந்த நின்று அந்த போகிற வர காருங்களில் கேட்குறாங்க, அப்பா நம்ம வந்து 2024 தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்ற ஒரு 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 நினைப்பை திங்க் பண்ண வச்சுது. ஏன்னா யாருமே வந்து நான் வந்து அவங்களெல்லாம் வந்து ஏழையில் வந்து அவங்களாம் சோத்து வழி தான் சொல்ல வரல, எல்லார்கிட்டையும் பணம் இருக்குதுங்க. பட் பணம் இருந்தாலும் வந்து சமைச்சு சாப்பிட கிச்சன் கிடையாது, காசு கொடுத்து வாங்கி சாப்பிட ஹோட்டல் கிடையாது, ஒரு இந்த மாதிரி ப்ரெட் எதாவது வாங்கி சாப்பிட கூட வந்து ஒரு பேக்கரி கூட இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஃப்ளட் தண்ணி போயிடுச்சு. தென்மனை ஆறு வந்து அன்லிமிட்டடாக ஓப்பன் பண்ணி விட்றாங்க. விட்டமணி என்ன ஆகுது, அதுவும் மிட் 2 மணிக்கு பண்ணியிருக்காங்க போல். ஸோ நியர்பை 2 லட்சம் கண்ணாடி தண்ணீர் கிட்ட போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது பண்ணுற அந்த தந்தி டிவிலே சொல்கிறாங்க. இதை மக்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் சாப்பாடு இல்லைன்னு ஒரு பக்கம் போராடுறாங்க, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எந்த அதிகாரியும் வந்து எந்த மீட்பு நடவடிக்கையும் இல்லை சொல்லிட்டு போராடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து நிலச்சரிவு, அதாவது மலையிலேருந்து நிலச்சரிவு. இது வந்து திருவண்ணாமலையில் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். நான் இதுக்கு முன்னாடி யாராவது நியூஸ் வந்துருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கூட போடுங்க. நான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் திருவண்ணாமலையில் வந்து மழை வந்து சரியுமா அப்படின்னு. ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இந்த சுச்சுவேஷனில் அரசு வந்து போர்க்கால நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முழு அரசு இயந்திரமாக அங்கே தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, என்னமோ ஒரு காமெடியில் இது பாய்ஸ் படத்தில் அடிப்பாங்க, வலிக்கலையே வடிவில் அடி வாங்குற மாதிரி, ஒன்றும் இல்லையே. அப்புறம் உடனே வந்து 2000 கோடி ரிலீஸ் பண்ணுங்கள் மத்திய அரசு அப்படின்னா என்ன தான் நினைக்கிறாங்க தெரியல. அதாவது பாதிப்புன்னா பாதிப்பு தான் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நிறைய மழை பெஞ்சிருக்கு, ஒரு புயல் பாஸ் ஆகிருக்குது, புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்காங்கன்றீங்க. அப்புறம் எதுக்கு 2000 கோடி கேட்குறீங்க ஊழல் பண்ணி சாப்பிட்றதுக்கா?
ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அரசு வந்து என்ன நினச்சேன், இவ்வளோ கேவலமான ஒரு அரசு வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதில் வந்து சொல்லப்போனால் இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து எனக்கு கேட்டால் மனசாட்சி இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச அப்பத்துலேருந்து அந்த புயல்லாம் வந்து லைக்லி சனிக்கிழமை ஈவினிங்லாம் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்க டைம்லேயே வந்து இவர் வந்து ஆன்ஃபீல்டு விழுப்புரமில் இருக்கார். அந்த டைம்லேயே விழுப்புரமில் இருக்கார். மக்களுக்கு வந்து அந்த என்னென்னலாம் ப்ராப்ளம் பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நலத்திட்ட கூட எதோ பண்ணுறாரு. அவருக்கு வந்து எதோ பண்ணுறாரு, அது அவரோட விருப்பன்ற மாதிரி அவர் தான் மக்கள் மேலே அக்கறை இது பண்ணுறாரு. சரி, ஓகே. திமுக தலைவர்களை பார்த்து நீங்கள் போய் மக்களை சந்திங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள், உங்களுக்கு மீட்பு பண்ணுங்கன்ட்டு கேட்குறீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? என்றைக்கு எந்த திமுக தலைவர் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி சொல்லுங்கள்? மனசாட்சி இல்லாமல் டிஎம்கே லீடர்களை பார்த்து நீங்கள் போய் மக்களுக்கு நல்லது பண்ணுங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்க உங்கள் மேலே தான் பழி சொல்கிறாங்க. எதிர்கட்சி தேவையற்ற இதெல்லாம் வதந்தி சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போது இல்லை, இவங்க என்ன டிஎம்கே லீடர்ஸ் என்ன சொல்ல வராங்க? மழை பெய்யவே இல்லைன்னு சொல்ல வராங்களா? தண்ணி வரவே இல்லைன்னு சொல்ல வராங்களா? இல்லை வந்து பாதிப்பு இல்லைன்னு சொல்ல வராங்களா? அப்புறம் எதுக்கு 2000 கோடி கேட்குறாங்க? எதுவுமே மழை இல்லாத இங்கே குளத்தூரில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து கை பிடிச்சி சொல்கிறாங்கப்பா சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு. எனக்கு கேட்டால் கடவுளே மொத்தமே 10 சென்டிமீட்டர் கூட மழை பெய்யல. அங்கே வந்து ஸ்டில் எடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு இங்கே பார்த்தீங்களா அப்படி கேட்டாங்க. ஐயோ அப்படி, அதாவது 10 சென்டிமீட்டரும் பேல அப்படியே பட்டு சென்னையிலே வந்து ஊறப்பட்ட இடத்துல தண்ணி நின்று இருக்குது. நிறைய சப்போஸ் ஃபுல்லாகி மூடப்பட்டது எவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு இப்போ அந்த பேச்சுக்கே வரல. சென்னை வந்து மழை இல்லாமல் பாதிப்பு இருக்குது, அது வேறு கதை. ஏன்னா வந்து அந்த டிவிங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட டிவிங்க ஒரு நாள் ஃபுல்லாக அடித்தாங்க, சனிக்கிழமை ஃபுல்லாக சிங்கிச்சாங்க, எவ்வளோ அடிக்க முடியும் அடித்தாங்க. நேற்று பார்த்தீங்களா மழை தண்ணி, இன்று பற்றியா இல்லை, எப்படி பயங்கரமாக அப்படின்னு. ஆனால் சோசியல் மீடியாஸ்னு ஒன்று இருக்கிறதுனால இவங்களால வேறு வழி இல்லாமல் டிவிகளே வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டேலேருந்து பார்த்திங்கன்னா பிற மாவட்டங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, இந்த மாதிரி பிற மாவட்ட செய்திகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதோட இது தான் என்ன சொல்கிறது, அந்த நீச்சின்னுவாங்க. ஸோ அதோட தொடர் தான் வந்து இவ்வளோத்தையும் வந்து நம்மளை பார்க்க வச்சது. இன்றைக்கி என்னையும் வந்து வீடியோ போடுறேன்னா பார்த்துங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து முக்கியமாக ஒரு விஷயம் வந்து இந்த தென்பெண்ணையாறு வந்து திறந்து விட்டது வந்து சாத்தனூர் டேம்லேருந்து டேம் திறந்தது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம். தவறுனா வந்து அவங்க திறந்த தவறுன்னு சொல்ல, திறந்த டைமு. புயல் வந்து எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போதுன்னு தெரியுது. மழையோட கிட்டத்தட்ட அளவு வந்து ஆல்மோஸ்ட் போன மிக்ஜாம் புயலே பார்த்துருப்போம். புயல் கிராஸ் ஆகும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து சென்னையிலலாம் வந்து ஆல்மோஸ்ட் நியர்பை 100 சென்டிமீட்டர் கிட்ட மழை கொடுத்தது. சாரி 85-75 நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி மழை கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ரூட்லேயும் கண்டிப்பாக மழை வரும் அப்படின்றத ஐஎம்டியும் சொல்லிடுச்சு, ரெட் அலர்ட்னு. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஏன் திறக்கலை? ஏன் இவங்க வந்து இன்னும் பழைய காலத்தில் இருக்காங்க. எல்லாருமே வந்து உண்மையாக சொல்லட்டுமா, சத்தியமாக சொல்கிறேன், இந்த திமுக, அதிமுக அது மாதிரி எல்லா கட்சியிலையும் சரி, இந்த சில பல அதே மாதிரி அதிகாரிகள்லையும் சில ஏஜ்டு அதிகாரிலாம் சரி, இன்னும் 1980, 1990 இருக்கிறாங்க. அவங்க 2024 மைண்ட் செட்டுக்கே வரல. 2024 5G மொபைல் யூஸ் பண்ணுறோம், டெக்னாலஜி வந்துச்சு, சாஃப்ட்வேர் வந்துச்சு, ஏஐ தொழில்நுட்பம் இருக்குது, அது எதுவுமே தெரியல. எல்லாமே இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துலேயே இருக்காங்க. தயவுசெய்து கொஞ்சம் அப்டேட் வாங்க. அதாவது என்னென்னா, அந்த ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது பிடபிள்யூடி இருக்கலாம். டேமா இது ரிவரோட டேமா 80% மேலே வந்து ஃபுல்லானால் தான் வந்து டேமை திறக்கணும். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா? அதாவது பண்டைய காலத்தில் வந்து கதை வேறு. அப்போல்லாம் வந்து மழை புயல் வந்தாலே வந்து ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 20 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 35 சம்திங், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பெருசாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மழையை தான் தரும். ஆனால் இன்றைக்கெல்லாம் வந்து எல்னினோ சுச்சுவேஷன் நிலவுது. அதாவது தட்பவெட்ப சூழ்நிலை மாறுதலால் எல்னினோ சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இது பேர். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக மழை கொடுக்கும், அதிக வெயில் கொடுக்கும், அதிக பனி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படிங்கும்போது போன வருஷமே நம்ம பார்த்துட்டோம் மிக்ஜாம் புயல் வந்து கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்போது வந்து ஒரு புயல் கிராஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக 50 சென்டிமீட்டருக்கு மேலே தான் வந்து மழை கொடுக்கணும். இது சொல்லப்போனால் கம்மியாக தான் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. 50 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் அப்படின்ற ஒரு முடிவு வரும்போது என்ன பண்ணணும்னா, இவங்க ஒரு 50-60% டேமில் தண்ணி இருக்கும்போதே வந்து வர தண்ணி வந்து அப்படியே வந்து அவுட்புட்டு கொடுத்துடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்புறமா ஓரளவுக்கு நிலைமை கட்டுப்பாட்டில் வரும்போது டேமை க்ளோஸ் பண்ணி கூட நீரை தேக்கி வச்சுக்கலாம். அது இவங்க பண்ணவே மாட்டுறாங்க. 80-85% வரையும் வெயிட் பண்ணி, அதுவும் வந்து என்னென்னா மழை வந்து புயல் மழையில் வந்து அதிகமாக மாலை நேரத்துக்கு மேலே தான், அதாவது 6 மணிக்கு மேலே தான் வந்து அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் பகலுடைய.
மாலைன்னா அதிகமாக அது போய் வந்து மிட் நைட்டில் தான் வந்து டேமோட இது வந்து அதிகமாகிடும், வாட்டர் லெவல் அதிகமாகிடும். ஸோ அதிகமாக வந்து என்ன ஆகும், 1 மணி 2 மணிக்கு தான் வந்து தண்ணியை திறந்து விடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கும். அதை தான் வந்து இப்போ சாத்தனூர் டேமில் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கு வந்து எந்த இன்டிமேஷனும் கிடையாது, எந்த இன்டிமேஷனும் இல்லாமல் இஷ்டத்துக்கு 2 மணிக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் கண்ணாடி தண்ணி திறந்துவிட்டால் என்ன ஆகும் பார்த்துங்க. கடலூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே வந்து தண்ணி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இனிமேலாவது பிடபிள்யூடியெல்லாம் கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. இன்னும் வந்து இன்னும் சொல்லப்போனால் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ட்ரூ காலர்னு ஒன்று இருக்குது, தெரிய மாட்டேங்குது. சீரியஸாக அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் அந்த பழைய காலத்துலேயே வந்து ஒரு ஒரு ப்ளைவுட் ஷீட் வச்சுப்பாங்க, ஒரு என்ன கட்டச்சேரில் உட்காந்துன்னு அந்த பேப்பர் வெட்டி செய்திருப்பாங்க, அப்படியே இருக்காங்க. நீங்கள்லாம் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனின்ட்டு எம்என்சி கம்பெனின்னு எப்படியோ போயிட்டுருக்கு, ட்ரெண்டே எப்படி மாறி போயிட்டுருக்கு. பழைய காலத்தில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆகி வாங்க, சம்பளம் மட்டும் 2 லட்சம் 3 லட்சம் வாங்குறீங்க மாதம், இதெல்லாம் கொஞ்சம் கற்றுங்க சரிங்களா. ஸோ அடுத்து வரப்போகிற காலங்களில் பிடபிள்யூடி வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏரிகள் நீர்மட்டமாகட்டும், இல்லை ஆறுகளோட நீர்மட்டமாகட்டும், இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் விஷயம் தெரியுங்களா. ஏன்னா விழுப்புரம் கடலூர் மாதிரி பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை மாதிரி பகுதியெல்லாம் வந்து மக்கள் டென்சிட்டி கம்மி, அதனால் வந்து இன்றைக்கி நிறைய உயிர் சேதம் தப்பிச்சுது. சென்னை மாதிரி மக்கள் டென்சிட்டி அதிகமாக இருந்ததுன்னா எவ்வளோ உயிர் சேதம் ஆயிருக்குன்றதை பாருங்கள். மக்கள் டென்சிட்டி கம்மியான இடம், டவுனில் பகுதியெல்லாம் கம்மியான இடம், எல்லாமே வந்து வயல்வெளி தான். கரை உடச்சிட்டு போனாலும் வயல்வெளி பகுதி, அதனாலும் ஆறு ஒரு 2 நாளில் வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லாம் வந்து புதன்கிழமெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது. புதன்கிழமெலாம் ஆல்மோஸ்ட் வந்து இயல்பு நிலை திரும்பிச்சின்னே ஒரு ட்ரெயின் ஆகிடும். இதே வந்து சென்னை மாதிரி ஒரு சிட்டி பகுதினா என்ன ஆயிருக்குன்னு பார்த்துங்க. ஸோ அதனால் சொல்லுவார், பிடபிள்யூடி இனிமேலாவது கொஞ்சம் திருந்தி இந்த மாதிரி என்ன அப்டேட்டில் இருங்க. 2024 இருக்கும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட் என்ன, அதில் இருங்க. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷனில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. என்னென்னா வந்து உணவு கேட்டோம், அதிகாரிகள் வந்து மீட்பு நடவடிக்கைகளும் இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது வெள்ள நிவாரண பணிகளையும் வந்து எதுவுமே செய்யலை அப்படி சொல்லிட்டு போராட்டம் நடக்குது. அங்கே வந்து காவல்துறை பேசி பார்க்குறாங்க. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க வந்து பேசி பார்க்குறாங்க, அவங்களே கண்ணில் தண்ணி வருது. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி போலீஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லேடிஸ்களால் வந்து போராட்டம் பண்ணுறவங்களை வந்து தடுக்கிறாங்க. இல்லைம்மா சாலை மறியல் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் கேட்டு போராட்டம் பண்ணலாமா, எனக்கு சோறு வேணும், என் பிள்ளைங்களுக்கு சோறு வேணுமா அப்படின்னும் போது அந்த லேடி போலீஸ் அவங்களே வந்து ஒரு மாதிரி இதாகிடுறாங்க. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் தீவிரமாக இருக்கும்போது என்ன அங்கே இருக்கக்கூடிய தெரியும், ரொம்ப ஓசின்னு சொல்லுவார் தெரியல, அவர் வந்து போராட்ட காலத்துக்கு வந்து ஏதோ அந்த சைடாக காரில் வந்துருக்காரு வந்து பேசலான்ட்டு காரில் உட்காந்துனே பேசியதாக சொல்லப்படுது. அந்த பேசும்போது அங்கே இருக்க பொதுமக்கள் வந்து ஆத்திரம் அடைஞ்சு அதாவது அங்கே இருக்க சேரை வாரியை அவர் மேலே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் மேலேயே கூட இருந்த அவரோட மகன் மற்றும் கலெக்டர் மேலே கூட நினைக்கிறேன். ஸோ சேரு வாரி பூசப்பட்டு உண்மையிலே வந்து அந்த மக்களோட உணர்வுகளை வந்து கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு மக்கள் தலைவர்கள், ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இந்த மாதிரி வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்குன்னு வராங்கன்னா அவங்க மேலே இது வந்து செய்கிறது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேறு யாரும் வந்து நாளைக்கு உங்களால் வந்து பேசுறதுக்கு அச்சப்படுவாங்க. உங்களாண்டியில் வேறு எங்கேயோ இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு கஷ்டம் நடக்குது, அங்கே போய் பேசலாம் அப்படின்னு போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துருமோ, அதனால் நம்ம ஏன் போனோம் அப்படின்னு நினச்சிருவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய உணர்வுகள் புரிஞ்சு கொள்கிறேன். பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். அது என்னுடைய ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்து அது. மற்றபடி வந்து இது திரு பொன்முடி அவர்கள் வந்து உணர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேடையிலே வந்து பயங்கரமாக ஒரு எடுத்தறிஞ்ச மாதிரி தான் பேசுவார். எல்லாருமே நிறைய நம்ம நியூஸ்லேயே பார்த்துருக்கோம். நிறைய பேர் எப்படி பேசியிருக்கோம் உங்களுக்கே தெரியும். என்ன நீ ஓட்டு போட்ட நான் வந்தேன் அப்படியே ஓட்டு போட்டு கீஸ்டிங்க போங்க அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரு தப்பெல்லாம். அவரோட வயசுக்கு அவரோட அனுபவத்துக்கு வந்து அது மாதிரிலாம் பேசக்கூடாது. சரி, நம்ம அடுத்த டாபிக் போகலாம். ஸோ அதனால் வந்து விழுப்புரம் மற்றும் கடலூர் மிகுந்த ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ வெறும் 2000 ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பத்தாது அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து உயர்த்தி கொடுங்க அப்படின்னு இருக்காரு. மேபி 5000 இல்லை 6000 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தா தான் வந்து இன்றைக்கி அவங்களுடைய பாதிப்புகள் வந்து நிலை மாறும். ஏன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் இது நிறைய க்ரௌடு இல்லை. அங்கே வந்து பாதிக்கப்பட்டது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ சென்னை மாதிரி இடம்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கோடி ஆளுக்கு மக்களுக்காவது நீங்கள் கொடுத்தாகணும். ஆனால் அங்கே அவ்வளோ பேர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மக்கள் தொகை. அதனால் வந்து கண்டிப்பாக எந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் தேவைப்படுற அந்த நிவாரண நிதி கொடுங்க. இது ஒன்று.
இதுக்கு அடுத்ததாக திருவண்ணாமலை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நான் அதான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லிட்டேன். முதல் முறையாக வந்து திருவண்ணாமலையில் வந்து நிலச்சரிவு அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். நம்ம வழக்கமாக பார்த்துக்கிறோம், வடநாடு சைடில் பார்ப்போம், இல்லை அது கேரளா சைடில் கூட பார்த்துருக்கோம், கர்நாடகா சைட்லலாம். பட்டு திருவண்ணாமலையிலே இதுதான் ஃபஸ்ட்டு. அதே வந்து அது ஒரு புனிதமான தலம். அது அங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 பேரோட உயிர் போயிருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அட் த சேம் டைம் வந்து அங்கே அந்த மலையை சுற்றி வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி திரு யானை ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வொகேட் வந்து பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காரு. அந்த கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸ் விஷயமா ஹைகோர்ட் வந்து தமிழக அரசுகிட்ட வந்து பதில் கேட்டிருக்காங்க. இவங்களும் தெரியல, வழக்கமாக அப்படி இப்படின்னு பூசி மொழி எதையும் ஒன்று பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து நேற்று ஒரு டிவி டிபேட்டில் தான் நான் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா, எடுத்திருந்தாங்கன்னா அந்த மலையிலேருந்து வந்து வழக்கமாக மழை பெஞ்சால் மலை மேலே தண்ணி வெளியில் போகிற ரூட் இருக்கும் பார்த்தீங்களா, அது ப்ராப்பராக அந்த ரூட்டில் தான் போயிருக்கும். பட் இது வந்து இந்த ஆக்கிரமிப்புகளால் அந்த தண்ணி போகிற ரூட் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு ஸோ வேறு ரூட்டில் இது பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, அந்த மலையில் வந்து அதிக மழை பெய்யுது, வர 50 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெய்யும்போது மலை ஊறி இருக்கும். தண்ணி வந்து ரொம்பலாம் தாங்காது. மலைக்கு மேலே வந்து பெரிய மலை, இப்போ வந்து ஒரு கொடைக்கானல் மாதிரி பெரிய மலைன்னா அங்கே வந்து ஒரு ஏரியா கூட வந்து தாக்கு பிடிக்கும், நிற்கும். இது வந்து சின்ன மலை. சின்ன மலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு குளம் மாதிரியோ ஏரி மாதிரியோலாம் நீர் நிறுச்சுன்னா அதை வந்து மண் கிரிப் இல்லாமல் சரிஞ்சு தான் கீழே விழும். அதுதான் வந்து இப்போ நடந்திருக்கு திருவண்ணாமலையில். ஸோ இந்த விஷயங்களில் வந்து கண்டிப்பாக அரசும் கோர்ட்டோட உத்தரவை கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வழிமுறையும் கடைப்பிடிச்சி அது என்ன அந்த ஆக்கிரமிப்புன்றதை பார்க்கணும். ஏன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்னொரு புகாரம் வந்து இருக்குது. விழுப்புரம் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2000 வருடத்தில் ஏரி, அங்கேருந்து ஒரு சிறிய ஏரியை வந்து அடித்து லெவல் பண்ணிட்டு தான் வந்து பஸ் ஸ்டாண்டே கட்டப்பட்டிருக்கு. ஒரு மழை டைம்லேயும் வந்து அங்கே வந்து தண்ணி தான் நிற்கும், பஸ் நிற்காது அப்படின்னு புகார் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ பாதிப்புகளை வந்து இந்த பெஞ்சல் புயல் ஏற்படுத்தியிருக்கு. இதில் வந்து மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கைன்னா ஆத்தங்கரை ஓரம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், கடற்கரை ஓரம் ஏரி ஓரம் அந்த மாதிரி இருக்கவங்களாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம். நாங்கள் ஏன் டவுன் உள்ள தானே இருக்கோம், நாங்கள் ஏன் முன்னெச்சரிக்கை இருக்கும், இங்கே உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. இதை வந்து அரசு தான் வந்து அதுக்கான நடவடிக்கையை எடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஏன்னா நிறைய கால்வாய்கள் வந்து தூர்வாரலை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ, திரு துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர் பெரிய கொடுமை. நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு 12ஆம் தேதி, மணிக்கு 2ஆம் தேதி டிசம்பர் 2. நேற்று தான் வந்து லக்கி பாஸ்கர் படம் பார்த்தேன், அருமையாக இருக்குது, அருமையாக நடிப்புன்ட்டு. ஐயோ, நீங்களாம் துணை முதல்வரா, என்னத்தை சொல்கிறது தெரியல. மக்கள்லாம் வந்து அங்கே சாப்பாட்டுக்கு வழியிலன்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க. முதல்வருக்கு வந்து அவர் கொஞ்சம் அவரால் வந்து உடல்நிலை பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால தான் வந்து நிர்வாக பணிக்காக உங்களை துணை முதல்வராக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், அவர் போக முடியாத இடத்துல நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணணும், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். கடைசியில் லக்கி பாஸ்கர் படம் பார்த்து உட்காந்துக்கிறீங்க, பார்த்ததும் இல்லாமல் வந்து ட்விட்டர் போடுறீங்க, செய்திகளில் வந்துருக்குது. பார்த்தாலே வந்து என்னத்தை சொல்கிறது தெரியல. துல்கர் சல்மான் நல்லா நடிச்சிருக்காரு, படம் நல்லா இருக்குது. இன்னும் வேறு நாளாம் படம் இதை உட்காந்து பார்த்துருங்க. மக்கள் அங்கே பசிக்கும் பட்டினியுமா ரோட்டில் உட்காந்து போராட்டம். ஆனால் நல்லது, அவங்களாம் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதியெலாம் கூட தெரியல, அது இன்னும் நான் ஃபுல்லாக ரீட் பண்ணால் தெரியும் என்னன்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக அது உணர்ந்து மக்கள் பணியை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு திரு சேகர் பாபு ஐயா அவர்கள் பண்ணுற ஃபீல்டு ஒர்க்கு, அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு, அவர் கொடுக்குற ஒரு சமாளிப்பை கூட நீங்கள் பண்ண மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஒரு 2-3 நாளாக போராடி சொல்லப்போனால் அவர் துறையே கிடையாது, அறநிலையத்துறை தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி வேலை, துணை முதல்வர் வேலை, சிஎம் வேலை மொத்தத்தையும் அவர் செஞ்சிட்ருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரால் கூட நீங்கள் வேலை செய்ய மாட்டீங்க, துணை முதல்வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா டிவியில் மட்டும் ஒரு 4 இடத்துல எங்கே நிற்கிறீங்க தெரியல, டக்குன்னு கரெக்டாக அதுக்குன்னு ரெண்டு லேடிஸு 2 வயசானவங்க செட் பண்ணிடுறீங்க. ஐயா, நீங்கள் தான் வந்து சென்னைக்கு ஃபுல்லாக கொடையை பிடிச்சிங்க, அந்த வெள்ளை கொடையை. அதுக்கும் ஒரே ஒரு தூர கூட தண்ணி கூட சென்னையில் ஓடல, எல்லாமே பயந்து போயிடுச்சு உங்களுக்கு பேச வைக்கிறீங்க. அங்கே போய் பாருங்கள், மக்கள்லாம் வந்து ஆடு மாடு கோழி அந்த மாதிரி வாழ்வாதாரம் ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் பாவம் ஏதோ 1000 மூட்டை கிட்ட கம்பு ஏதோ வச்சுருக்காரு, மொத்தமும் வெள்ளத்தில் அடிச்சு போயிருக்கு, உரக்கடைகள் அந்த மாதிரி எல்லாமே எதுவுமே இல்லை, எல்லாமே வாஷ் அவுட் பண்ண மாதிரி ஆயிருக்கு தென்பண்ணையாறு.
அங்கே போய் பாருங்கள். இந்த டைமில் லக்கி பாஸ்கர் படம்லாம் பார்க்குற டைம் ஆகுது. என்னத்த சொல்கிறது தெரியல. இதெல்லாம் மக்கள் தான் திருந்தணும் எனக்கு தெரிஞ்சு. விடுங்க, சீரியஸான டைமில் இது நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே நிறைய அந்த ஒரு இது நம்ம ஒரு சேனலில் நம்ம அது மாதிரி சொல்ல முடியாதுல்ல. நம்ம என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும். மக்கள் தான் அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு மக்களை நினச்சி சிரித்தேன். நன்றி, வணக்கம்.